ஒரு காட்டில் ஒரு இளைஞன் தனியாக நடந்து போய்க் கொண்டிருந்தான். பசியால் அவன் வயிறு குறுகியது. அப்போது ஒரு உயரமான மரத்தில் கனிந்த பழங்கள் இருப்பதைக் கண்டான். ஆசையுடன் மரத்தின் மேல் சரசரவென்று ஏறி சில பழங்களை பறித்து தின்றான். ஆனால் மிக கனிந்த வாசனையுள்ள பழங்கள் கிளைகளின் நுனியில் இருந்தன. அவற்றை எட்ட முயன்றபோது அவனது பாரம் தாங்காமல் ஒரு கிளை சடார் என்று முறிந்தது. சட்டென்று சுதாரித்த அவன் கீழே இருந்த ஒரு கிளையை பிடித்துக்கொண்டு தொங்க ஆரம்பித்தான். கீழே பார்த்தால் தரை வெகு கீழே. பயம் அவனை முழுவதும் பிடித்துக்கொண்டது. கண்ணை மூடிக்கொண்டு யாராவது காப்பாற்றுங்கள் என்று திரும்ப திரும்ப அலறினான். உள்ளங்கை வியர்த்து கை வழுக்க ஆரம்பித்தது. அச்சமயம் தற்செயலாக அந்த பக்கம் ஒரு முதியவர் வந்தார். மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த இளைஞனை பார்த்த அவர் மெதுவாக ஒரு சிறிய கல்லை எடுத்து அவன் மேல் எறிந்தார். கல் பட்டவுடன் வலியால் கீழே பார்த்த இளைஞனுக்கு கோபம் வந்தது. பெரியவரே, உதவச் சொன்னால் கல்லால் அடிக்கிறீரே, அறிவில்லையா உமக்கு என்று கத்தினான். முதியவர் பதில் பேசவில்லை. இன்னொரு கல்லை எடுத்து மீண்டும் எறிந்தார். இளைஞன் மேலும் கோபமுற்றான். திடீரென பெருமுயற்சி எடுத்து மேலிருந்த ஒரு கிளையை பலமாக பற்றிக் கொண்டான். நான் கீழே வந்தால் உம்மை சும்மா விடமாட்டேன் என்று எச்சரித்தான். முதியவர் இன்னொரு கல்லை வீசினார். இப்போது இளைஞன் இன்னொரு முயற்சி எடுத்து கிளையின் மேல் ஏறிவிட்டான். விடுவிடுவென கீழே இறங்கி நேராக முதியவரிடம் வந்து சரமாரியாக திட்டினான். ஏன் இப்படி செய்தீர்? உம்மை நான் உதவிதானே கேட்டேன். முதியவர் அமைதியாக சிரித்தார். தம்பி, நான் உனக்கு உதவிதான் செய்தேன். இளைஞன் திருதிருவென மொழித்தான். முதியவர் மெதுவாக சொன்னார், நான் உன்னை முதலில் பார்த்தபோது நீ பயத்தால் உறைந்து போயிருந்தாய். உன் மூளை வேலை செய்யவில்லை. நான் கல்லை எறிந்ததும் பயம் குறைந்து நீ யோசிக்க ஆரம்பித்தாய். யோசிக்க ஆரம்பித்தவுடன் நீயாகவே உன்னை காப்பாற்றிக் கொண்டாய். உன்னை உன்னாலேயே காப்பாற்ற முடியும் என்பதை உன் பயம் உனக்கு தெரியவிடவில்லை. அந்த பயத்திலிருந்து உன்னை நான் திசை திருப்பினேன். இதை சொல்லிவிட்டு அந்த முதியவர் அமைதியாக தன் வழியே நடந்து போனார். பயம் நம்மை முடக்கிவிடும். சிந்தனைதான் நம்மை காப்பாற்றும்.